மகான் துளசிதாசர் 27ஆம் பகுதி. நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வருகின்ற துன்பங்கள் எல்லாமே பெரும்பாலும் நமது கர்மத்தின் அடிப்படையில் நிகழ்பவையாக இருக்கின்றன. ஆனால் இதேபோல் துன்பங்கள் மகான்களுக்கு நேரும்போது அது இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நன்மையை விளைவிப்பதற்காக அந்த மகான்களை கொண்டு இறைவன் நடத்துகின்ற ஒரு லீலையாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வுதான் ராம பக்தரான துளசிதாசர் வாழ்விலும் நிகழ்ந்தது. அவர் உண்டு, அவர் ராமநாம ஜபம் உண்டு என்று தெளிந்த நீரோடை போல் சென்று கொண்டிருந்த துளசிதாசர் ஒரு சமயம் தனது இடது புஜ வலியால் மிகவும் துவண்டு போனார். முதலில் இது வயோதிகத்தின் கோளாறு என்று எண்ணி இதனை அலட்சியம் செய்த தாசர், ஆனால் நாளடைவில் வலியின் தீவிரம் அதிகரித்து கொண்டே சென்றதில் தாசர் மிகவும் துவண்டு போனார். விதம் விதமான களிம்புகளால் அவருக்கு பலன் கிடைக்கவில்லை. மூலிகை கஷாயங்களாலும் அவருக்கு நிவாரணம் உண்டாகவில்லை. வலியின் தீவிரம் அவரை உறங்க விடாமல் செய்தது. உள்ளம் உருக அவர் ராமநாம ஜபம் செய்வதையும் அது தடுத்தது. ஒரு சராசரி மானிடன் போல் தேக சௌக்கியமே பெரிதென எண்ணும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டு விட்டதாக வருந்திய தாசரின் மனம் இதற்கான தீர்வை ஆராய தலைப்பட்டது. அதன் விளைவாக தனது சகாயத்திற்கு எப்பொழுதும் வருகின்ற அனுமனையே இப்பொழுதும் அழைப்பதென்று முடிவு செய்தார் தாசர். தன்னுடைய புஜபலம் முன்னம் போல் ஆக வேண்டுமானால் சஞ்சீவி மலையை அனாயாசமாக ஏந்திய அனுமானால் மட்டுமே அது சாத்தியம் என்று அவர் உள்ளம் வெகுவாக நம்பியது. வலியின் வேதனையால் உறங்காமல் இருந்த ஒரு இரவு பொழுதின் ஏகாந்த வேளையில் அவர் அனுமனை பாட ஆரம்பித்தார். உதயத்தில் எழுகின்ற சூரியன் போல் ஒளியை உமிழும் வடிவழகன், இதயம் அஞ்சும் அசுரருமே யமனாய் காணும் தனி வீரன், பதமாய் வார்த்தை சில உரைத்து பத்தினி சீதையை பேணியவன், ஏதுவோர் துயரும் நெருங்காமல் எரித்து விடுவான் என் அனுமன், அண்ணலும் வியந்தான் இவன் திறமை, அகிலமே அறியுமே இவன் பெருமை, அனுமனுக்கேது ஒரு உவமை, அவனால் பெருகுமே நம் வளமை, ராமநாமம் சொல்பவருக்கே ஏமம் என்றறிவன் வருவானே, நேமம் நேரம் பாராமல் இனி நாமம் சொல்லுவாய் நன்னெஞ்சே, மெய்மறந்து ஒன்றல்ல இரண்டல்ல தம்மை மறந்து தாசர் 44 பாடல்களால் அனுமனை பலவிதமாக கொண்டாடினார். இவற்றையெல்லாம் கேட்ட பின்னும் தாசரை திண்டாட விடுவானா ராமதூதன்? இரவெல்லாம் அனுமனின் பிரபாவங்களை பாடி பாடி வியந்தவரை தானும் வியக்க வைக்க எண்ணினான் வாயுபுத்திரன். 27ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.